உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சார். எழிலோட வைஃப் தான் பேசுறேன். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். காலையில ஒரு நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஹோல் ஃபேமிலியும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ இவ்ளோ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் நடந்திருக்கும்? ஓகே சார், நான் உடனே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த விஷயத்த கேட்டா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் வச்சிடுறேன். ஸ்வேதா, உனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்ல போறேன். கை கொடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப எதுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு? நான் சொல்ல போற சந்தோஷமான விஷயத்தை கேட்டா உண்மையிலேயே நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. ஐ மீன், ஒரு மாதிரி இன்பதிர்ச்சி ஆயிடும்னு சொல்ல வரேன். ஓவர் பில்டப் பண்ணாம முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. ஹாஸ்பிடல்ல கான்ஷியஸ் இல்லாம இருந்தாங்கல்ல சாரதாம்மா, அவங்க இப்போ கண் முழிச்சிட்டாங்களாம். எப்படியும் 2 நாள்ல அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. சுடர், என்னம்மா சொல்ற? சாரதாம்மா கண்ணு முழிச்சிட்டாங்களா? ஆமா ராமையா, இப்பதான் டாக்டர் போன் பண்ணி சொன்னாரு. இன்னும் 2 நாள்ல அவங்க சரியாயிடுவாங்களாம். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அதான் இந்த சந்தோஷமான விஷயத்த ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சாரதாம்மா இவ்ளோ சீக்கிரம் கண் முழிச்சதுல நம்மள விட ஸ்வேதாவுக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல ஸ்வேதா? என்ன ஸ்வேதா அப்படி பாக்குற? இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் சாரதாம்மா முன்னாடி தானே உனக்கு எழுதி கொடுக்கறதா பேசிருக்கோம். அதான் இப்போ அவங்களே கண்ணு முடிச்சிட்டாங்கல்ல, நேரடியா அவங்களே வந்து உன்னை பார்த்து இந்து அக்காவோட ப்ராப்பர்ட்டில அப்படியே உன் பேருக்கு மாறிடும். அது உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, எனக்கு சந்தோஷம்தான். அவங்க இவ்ளோ சீக்கிரம் கண்ணு முழிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு சீக்கிரமே நல்லது நடக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணிருக்காரு போல இருக்கு. அதான் சாரதாமாவையும் கண்ணு முழிக்க வச்சுட்டாரு. ராமையா, இந்த ஹாப்பியான விஷயத்த எழில் சார் கிட்ட போய் சொல்லுவோம். நீங்களும் வாங்க. இவ என்ன இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டு போறா? அந்த சாரதா கிழவி மட்டும் வந்து பார்த்தா நான் இந்துவோட தங்கச்சி இல்லங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. ராமையா, என்னம்மா? ஒரு நிமிஷம். இந்த ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி இல்லன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க நடிக்க வந்திருக்கா. இத போய் நான் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதான் அவளை வசமா ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க அவளை பாருங்களேன். பாத்தீங்களா, சாரதாம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் பகல்லே குட்டி போட்ட போட மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. ஆமாமா, நீங்க பண்ணது கரெக்ட் தான். அவ பதட்டத்தோட யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதாவது கோக்குமாக்க வேலையெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாம அந்த நேரம் கையும் களவுமா பிடிக்கிறோம். அதானமா உங்க திட்டம்? ஆமா ராமையா, வெயிட் பண்ணி பாப்போம் அவ என்னதான் பண்றான்னு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.